வணக்கம். மனைவிக்கு துரோகம் செய்த கணவனுக்கு ஏற்பட்ட நிலையை பற்றி இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை மூலயமா பார்க்கலாம் வாங்க. ராதா, ரவி இவர்களுக்கு திருமணம் முடிந்து 5 வருடங்கள் ஆகியிருந்தன. ஆனால் இவர்களுக்கு குழந்தை இல்லை. இதை பற்றி தினமும் மருமகள் ராதாவை வசைப்பாடினாள் அவளின் மாமியார் கௌரி. ராதாவும் இதற்காக ஏறி இறங்காத கோவில்கள் இல்லை. பக்கத்து வீட்டு சுப்பு ராதாவிடம், ஏம்மா, இப்போதுதான் நிறைய மருத்துவமனைகளும் மருத்துவ முறைகளும் வந்துவிட்டதல்லவா, நீங்கள் ஏன் மருத்துவமனைக்கு சென்று மருந்துகள் எடுத்து கூடாது என்று கேட்டாள். இதனை நினைத்தபடியே ராதாவும் வீட்டிற்கு வந்தாள். கிச்சனில் இருந்த அனைத்து வேலையையும் முடித்துவிட்டு அவளின் அறைக்கு சென்று இதை பற்றியே யோசிக்க தொடங்கினாள். அவளின் கைபேசியில் சிறந்த மருத்துவமனை எது என்றெல்லாம் தேடி பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளின் கணவர் ரவி அங்கு வேலை முடிந்து வந்திருந்தான். என்ன ராதா, பலத்த யோசனையோடு இருக்காயே என்று வினாவினான். அதெல்லாம் ஒன்றுமில்லைங்க, போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள். இரவு உணவு ஏங்க, முழித்திருக்கிறீர்களா, ஒரு விஷயம் உங்களிடம் பேச வேண்டும் என்றாள். சொல்லு என்றான் ரவி. அவளும் குழந்தை பெற்று எடுக்க குறை ஏதேனும் இருக்கிறதா என்று ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிட்டு வரலாமா என்று கேட்டாள். உனக்கு வேண்டுமானால் போயிட்டு வா, எனக்கு லீவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க என்று கூறிவிட்டு அங்கிட்டு திரும்பி படுத்து கொண்டான் ரவி. காலை விடிந்தது. ரவியும் வேலைக்கு கிளம்பியிருந்தான். சாப்பிட உட்கார்ந்தான். இட்லியையும் சட்னியையும் பரிமாறினாள் ராதா. தயங்கியபடியே அவனிடம், ஞாயிற்றுக்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கவா, உங்களுக்கு லீவு இருக்கும், 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் என்று கேட்டாள் ராதா. அதற்குள் அங்கு வந்த மாமியார் கௌரி, எங்கே போறீங்க, எதுக்கு போறீங்க என்று அடுக்கிக் கொண்டே போனாள். மருமகள் ராதாவோ விஷயத்தை சொல்ல, மாமியார் கௌரியோ, உனக்கு தான் ஏதாவது குறை இருக்கும், என் மகனுக்கு எந்தவித குறையும் இருக்காது, உனக்கு வேண்டுமானால் நீ போயிட்டு வா, அவனை எதுக்கு கூப்பிடுற என்று கோபமாக கூறிவிட்டு போனாள். கணவன் ரவியும் எதுவும் சொல்லாமல் எழுந்து போனான். தன் அறைக்கு சென்று கதவை பூட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள் ராதா. அவளின் மனதிற்குள் 1000 கேள்விகள். கணவரும் நமக்காக ஏதும் பேசவில்லையே என்று குமரி அழுதாள். அன்று இரவு ரவி வீட்டிற்கு வந்திருந்தான். இதை பற்றி திரும்பவும் ராதா பேச ஆரம்பிக்க, அவனோ, என் அம்மா சொன்னது போல எனக்கு எந்தவித குறையும் இருக்காது, உனக்கு தான் இருக்கும், நீ செக்கப் செய்து மாத்திரை மருந்து எடுத்துக்கோ என்று சொன்னான் ரவி. இதை கேட்ட ராதாவிற்கு இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி படுத்து கொண்டிருந்தாள். நாட்கள் சில கடந்தன. அன்று ரவியின் தாய் இறந்து விட்டாள். ரவிக்கென இனி யாரும் இல்லை. இனி ரவிக்கு இருப்பது ராதா மட்டும்தான். சில மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் ரவி தன்னுடன் பணியாற்றும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருந்தான். இதை கேள்விப்பட்ட ராதா கொதித்து போய் ரவியிடம் சென்று தனக்கு நியாயம் கேட்டாள். ரவியோ, உன்னால் குழந்தைகளை பெற்றுத்தர இயலாது, உனக்கு குறைபாடு இருக்கிறது, இப்படியே இருந்தால் எனக்கென்று ஒரு வாரிசு இல்லாமலே போய்விடும், அதனால நீ என் வாழ்க்கையில் தலையிடாதே என்று கூறினான் ரவி. இதை கேட்டு செய்வதறியாது தடுமாறினாள் ராதா. மாதங்கள் கடந்தது. அவள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாள். கை நிறைய சம்பாதித்தாள். அந்த பணத்தை வைத்து அனாதை பிணத்தை அடக்கம் செய்யும் தொண்டு வேலைகளை பார்த்தாள். கொஞ்சமாக கடந்த கால காயங்களை மறந்து தொண்டு பணி செய்வதில் ஒருவித மனநிறைவோடு இருந்தாள். இதேபோல் அனாதை குழந்தைகள், முதியோர்களை பேணி காக்கும் ஒரு மனிதரை அவளின் வாழ்வில் சந்தித்தாள். நட்போடு தொடங்கிய அவர்களின் உறவு நாட்கள் செல்ல செல்ல திருமணத்தில் முடிந்தது. இவர்களுக்கு இப்போது 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவர்களின் வாழ்க்கை நினைத்ததை விட சந்தோஷமாகவே அமைந்தது.
காலங்கள் கடந்தன. ஒரு நாள் அனாதை பிணம் ஒன்று ரோட்டில் கிடக்கிறது. அது 3 நாட்கள் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களால் அடக்கம் செய்ய முடியுமா என்று ஒரு கால் வந்தது ராதாவிற்கு. அவளும் வரேன் என்று காரை எடுத்து கிளம்பினாள். அங்கே சென்று பார்த்த ராதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அது வேறு யாரும் இல்லை, அவளின் முன்னாள் கணவர் ரவிதான். தெருவோரமாக பிச்சை எடுத்து கொண்டிருந்திருக்கிறான். எதனால் இறந்தான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ராதா எல்லா பிணத்தையும் அடக்கம் செய்வது போல இதை செய்து முடித்தாள். நாட்கள் ஓடின. ஒரு நாள் ரவி வாழ்ந்த வீட்டின் பக்கமாக செல்ல நேரிட்டது. அப்போதுதான் ராதாவிற்கு தெரிய வந்தது, ரவியால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்று கூறி அவனின் 2வது சம்சாரம் அவனை விட்டுவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டாள் என்றும், அவனின் சொத்துக்களையும் அதற்கு முன்பே அவளின் பெயரில் எழுதி கொண்டாள் என்பதும் தெரிய வந்தது. பணமும் இல்லாமல் சொந்தமும் இல்லாமல் நடு ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருந்திருக்கிறான் என்று கூறினாள் அங்கே வாழ்ந்த ஒரு கிழவி. ராதாவிற்கு கண்ணோரமாக நீர் கசிந்தது. தனக்கு அவன் செய்த துரோகத்தை நினைத்து பார்த்தாள். நாம் செய்யும் பாவத்திற்கான பலன் அடுத்த ஜென்மத்தில் அல்ல, இந்த ஜென்மத்திலேயே நம்மை அடைந்துவிடும். கதையோட மாறல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாவம் செஞ்சாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி, நமக்கு இந்த ஜென்மத்திலேயே அதோட பலன் கிடச்சிரும். சரி, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸுக்கும் ஆன்மீக தகவல்களுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.